வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய இந்த கம்ப்ளீட் ஜீரோ டு ஹீரோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு 500க்கு மேலே லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வீடியோ போடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அதாவது ஆகஸ்ட் 9 நம்ம சேனல் ஆரம்பித்து இன்னையோட 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வருடங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ இதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த கம்ப்ளீட் ஜீரோ டு ஹீரோ ஸ்ட்ராட்டஜியை வந்து ரிவீல் பண்ணலாம். ஸோ ரிவீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதன் மூலிமா ஏதோ ஒரு சின்ன ரீச் அவுட் சேனலுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் தென் 500 லைக்ஸ்க்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ டு ஹீரோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். பட் அதில் வந்து நம்ம அந்த ப்ரீமியத்துடைய விஷயம், ப்ரீமியம் வந்து லோ போடுறதுக்கான ஒரு விஷயம், எக்ஸாக்டாக இதுதான் லோ அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கம்ப்ளீட் ஜீரோ டு ஹீரோ ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து சொல்லலான் இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டான ரெக்கக்னேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மோர் தென் 500 லைக்ஸுக்கு மேலே இந்த வீடியோவுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம். ஆல்ரெடி டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஸோ இந்த வீடியோவுக்கு 500 லைக்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னால் ஸோ நானுமே கொஞ்சம் ஏன்னா நீங்கள் லைக் போட்டீங்க எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சீக்கிரமாக அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த டேட்டாஸ்க்காரலாம் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மேக்ஸிமம் டுடே ஈவினிங் ஆர் டுமாரோ மார்னிங் அதுக்குள்ளே நீங்கள் ரீச் அவுட் பண்ணி 500 லைக்ஸ் விழ வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து போட்டாச்சு அப்படின்னா நம்ம அந்த வீடியோவும் போட்டுடலாம் மேக்ஸிமம். ஸோ அல்லது எப்போ அந்த வீடியோ 500 லைக்ஸ் வருதோ அப்போ தான் போடுவேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ நேற்றுக்கு நம்ம 24,596 மார்க்கெட் முடிஞ்சாலும் சரிங்களா, 24,596 முடிஞ்சாலும் நம்ம எடுத்த ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 24,500, ஒயிட் ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 24,600, ஒயிட் எட்ஜோட பாட்டம் 24,400, ஒயிட் எட்ஜோட டாப் 24,800. இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருந்தோம். அப்போ ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,600. அதுதான் நேற்றுக்கு நம்மளுக்கு நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் அங்கே தான். ஸோ அடுத்ததாக ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,550. மார்க்கெட் அதுக்கு கீழே தான் மார்னிங் வந்து வந்திருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது நம்மளுக்கு ஓப்பன், அதாவது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே 5 மினிட்ஸ் நின்னாலும் ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு கீழே. அப்போ என்ன ஆகுன்னா, ஸ்பாட் மேலே ஓப்பனுக்கு மேலே நிற்கும்போது ஃப்யூச்சரும் ஓப்பனை கட் பண்ணி வரணும். அப்போ ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு கீழே தான் நிற்கிறாங்கன்னா மேலே போன ஸ்பாட் வந்து திரும்பி கீழே வரணும். இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ கீழே வர்ற ஸ்பாட்டுக்கு அடுத்த லெவல் என்ன, நமக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம், அதாவது 24,500. ஸோ அப்போ 24,500 பிரேக் பண்ணாலும் அடுத்தபட்ச நெகட்டிவ் என்ன, ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் 24,419. அடுத்ததான் நம்மளுக்கு 24,400ன்ற ஒயிட் எட்ஜோட பாட்டம். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்மளுக்கு கீழே ட்ரேட் ஆனால் அடுத்த லெவல் என்ன, எஸ்டர்டே லோ. இப்போ இதுக்குள்ளே நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் இந்த லெவலுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிடணும். என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்குள்ளேயே இங்கேருந்து இதுக்குட்பட்ட இடத்துக்குள்ளேயே நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம்னா நல்லது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பையர்ஸ் உள்ளே வந்து போய் மாட்டினீங்க அப்படின்னா டிகேயில் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஈஸியாக வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கும் அல்லது உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்களே வந்து உங்களோட டெசிஷனை நீங்களே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிங்க. நிறைய பேர் அப்படி தான் மாட்டிக்கிறாங்க. ஒரு மொமெண்டம் இருக்கும்போது அந்த மொமெண்டத்தை வந்து கண்டுகொள்ளாமல் அந்த மொமெண்டம் முடிஞ்சதுக்கப்புறம்
இன்னும் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லி போய் சைட் வேஸ்க்குள்ளே போய் எடுத்துரும். அப்போ இங்கேருந்து இங்கே விழுகிற வரைக்கும் விட்டுட்டு மார்க்கெட் விழுந்ததுக்கப்புறம் போய் அகைன் சைட் வேஸ்க்குள்ளே போகும்போது அங்கே போய் இன்னும் கீழே போவாங்க அப்படின்னு இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப தவறு. எல்லோரும் பண்ணுற விஷயம் தான். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ப்ரீமியத்தை உங்களால் வந்து லோக்கு நியர்பை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. சரிங்களா? ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அடுத்து வந்து இந்த லோவிலேருந்து சம் லெவல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, சம் ப்ரீமியம் வந்து புட் ஆப்ஷனை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல, என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னாலே அந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகாதீங்க. மேக்ஸிமம் ஹை கிட்ட போய் என்ட்ரி ஆகாதீங்க. அப்போ இங்கே போய் இந்த பிரேக் அவுட்டில் இங்கே ஹையில் இங்கே எடுத்து புட் ஆப்ஷன் எடுத்து இங்கே நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் சார், அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. ஆனால் அது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். நாளடைவில் எவ்வளோ தூரம் தள்ளி போய் நீங்கள் எடுக்கும்போது எடுக்கிற இடத்துல சின்னதாக ரிவர்சல் அடித்தா கூட உங்களுடைய எஸ்எல் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ மோர் தென் இந்த மாதிரி 1 or 2 ட்ரேட்ஸை நீங்கள் எடுக்கிறத விட எஸ்எல் தான் உங்களுக்கு அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் எந்த சைடுன்னு டிசைட் பண்ண கற்றுக்குங்க. இன்றைக்கி நம்ம கூட ஒரு ட்ரேட் பண்ணி புட் ஆப்ஷன் பையிங்கில் வந்து நம்ம இன்னும் அந்த ஹெட்ஜ் பண்ணி காமிக்கல. ஸோ அதுக்கு வந்து இந்த பண்ணி நம்ம வந்து சேனலில் போட்டிருந்தோம். சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்டதும் உண்டு, மெசேஜ் பண்ணி கேட்டதும் உண்டு. சார் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 24,350 வரைக்கும் வந்திருக்காங்க, நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. என்னுடைய கேபிட்டல் அந்த இதில் போட்டிருக்கிறதுல என்னுடைய கேபிட்டல் வந்து 60K. சரிங்களா? ஒரு ட்ரையல் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கு. அப்போ மோர் தென் எனக்கு வந்து 1,300 அப்படின்போது எனக்கு 2% ப்ராஃபிட். எனக்கு 1:1 லாஸ் ஆர் 1% ப்ராஃபிட். சரிங்களா? 1% ப்ராஃபிட். அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன கிடச்சிருச்சு? 2% கிடச்சிருச்சு. இன்னமும் நான் ஹோல்டு பண்ணணும். என்னுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவுக்கு கரெக்டாக ஆப்ட் ஆனதுனால நான் வெளியே வந்துட்டேன். இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கலாமே, பெரிய மார்க்கெட்டை நீங்கள் பிடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரவே கூடாது. ஒரு மார்க்கெட்டை வந்து மினிமலாக காலையில் என்ன ரேஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மினிமலாக ஒரு 100 பாயிண்ட்ஸுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணி, ஏன்னா அதுதான் அதிகபட்ச நாட்கள் நடக்கும். மேக்ஸிமம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு மாதத்தில் 20 நாள், ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 240 நாள் ட்ரேடிங் நடக்குது அப்படின்னால், சரிங்களா? 240 நாள்னால் கூட ஒரு 200 சம்திங் யூஸாக கூட கிட்டத்தட்ட 200 நாட்களில் அதிகபட்சம் 150க்கும் அதிகமான நாட்களில் ஒரு 100 to 150 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து அது சார்ட்டை வந்து நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ ரொம்ப அதிகமாக என்ன ரேஞ்ச் அங்கே கிடைக்குதோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேடை ஃபிக்ஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறது கொடுக்கும், ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதே மாதிரி சினாரியோ படி என்னென்னு பாருங்கள். இப்போ நேற்றுக்கு நம்மளுக்கு ஒரு லோ டு ஹைன்னு முடித்தா கூட அதுக்கு முந்தைய நாள் புதன்கிழமையோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 24,574. வியாழக்கிழமை முடிஞ்சது நம்மளுக்கு 24,596. அப்போ ஒரு லோ டு ஹை முடித்தாலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 20 பாயிண்ட் தான் ப்ளஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 50 பாயிண்ட்டாவது இருக்கணும். 50 பாயிண்ட்டும் அதுக்கு மேலேயாவது இருக்கணும். பட் இருந்தது என்னது? 20 பாயிண்ட் தான். அப்படியே ஒரு 50 to 60 பாயிண்ட் இல்லை 70 பாயிண்ட் வந்து ப்ளஸ்லேயே க்ளோஸ் ஆனாலும் அந்த இடத்துல வீக்லி ஹையோ இல்லை மந்த்லி ஹையோ இல்லை வீக்லி ஓப்பனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட்டை வந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒயிட் எட்ஜ் மிட்டுக்கு கீழே ஒரு நெகட்டிவ், அடுத்து ஷார்ட் எட்ஜோட மிட்டுக்கு கீழே ஒரு நெகட்டிவ், அடுத்து ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அதுக்கு கீழே ஒரு நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போய் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமும் எஸ்டர்டே லோவையும் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வெள்ளிக்கிழமைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோவுக்கு 500 லைக்கை சீக்கிரமாக வந்து ரீச் பண்ண வைக்கிறது சப்ஸ்கிரைபர் கையில் தான் இருக்குது. கடைசியாக அகைன் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், 1 இயர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய உறுதுணையாக பயணித்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்காக கொடுக்கணுன்றதோட அவளோட நான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.